ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அந்தமான் மாரநாத ராஜாவின் சபையின் ஆராதனைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் 2024ஆம் தேதியிலே நடக்கிற இந்த 10ஆம் தேதி நடக்கிற இந்த ஆராதனையில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்துவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பாடி நாம் துதிப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இங்கே அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கே அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இங்கே அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். இங்கே அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு உதவி செய்த தேவனே, இம்மட்டுமாய் வழிநடத்த தேவனே, நான் துதிக்க வந்திருக்கிறேன். இன்னுமாக அவரை நான் ஆராதிப்பேன். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். சொல்லுங்க. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. எல்லாரும் சொல்லுமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். Without cross परमेश्वर के क्रूस के बिना there is no glory. यहाँ पे कोई महिमा नहीं. Without tears पर आंसू के बिना there is no blessing. वहाँ पे कोई Without prayer, ब्लेसिंग नहीं. without prayer प्रार्थना के बिना there is no victory. वहाँ पे कोई जीत नहीं. இது ஆரம்ப காலத்துல நான் எழுதிட்டேன். ये आरंभ के दिनों में ही मैंने लिख दिया. இந்த ஜெபம் ये जो प्रार्थना है ஆண்டவரோடு கூட உன்னை परमेश्वर के साथ आपको கனெக்ட் பண்ணும். कनेक्ट करता है. செல் இல்லாதவங்க யாருன்னா இருக்கீங்களா? कोई है जहाँ किसी के पास मोबाइल नहीं है? உங்களை பார்த்தா பாஸ்டர் ஒரு செல்லா இருக்குது, என்கிட்ட 2-3 செல் இருக்குது பாஸ்டர். आपको देखने से लगता है कि कहेंगे पास्टर जी मेरे पास एक सेल नहीं 2 सेल है. BSNL வச்சிருக்கேன், ஜியோ வச்சிருக்கேன், BSNL है, जियो है, ஏர்டெல் 3 வச்சிருக்கேன். एयरटेल भी, तीनों सिम रखे हैं. BSNL கனெக்ட் பண்ண தெரியுது, ஏர்டெல்ல கனெக்ட் பண்ண, ஜியோல கனெக்ட் பண்ண தெரியுது. ஆண்டவரோடு கூட நீ கனெக்ட் ஆவறியா டெய்லி? तुम्हें जो है BSNL और कनेक्ट विद द लॉर्ड डेली. परमेश्वर से क्या रोज कनेक्ट होते हो? हिपोक्रेसी, हिपोक्रेसी. மாய்மாலம். போனோடு கூட கனெக்ட், போன் இல்லாம இருக்க முடியாது. फोन नहीं है तो नहीं रह सकते हैं. ஜெபம், लेकिन प्रार्थना கர்த்தர் பார்த்து பாருங்க. परमेश्वर देख लेंगे. இல்ல ஜெபம். प्रार्थना. பில்லிகிராம் சொன்னார், बिली ग्राहम जी ने कहा अनेक கர்த்தருடைய தாசர்கள்லாம் எழும்பி பிரகாசித்தார்கள். कई जो है परमेश्वर के दास उठ करके परमेश्वर के लिए प्रकाशवान हुए. இங்கிலாந்துல ஒரு இடத்துல போயிட்டு इंग्लैंड में एक जगह में जा करके
அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் वो பண்ணார். घुटने टेक करके वहां पे प्रार्थना அவர் किए। நினைச்சாரா, उन्होंने सोचा நான் ஒரு சின்ன பையன், ये सब छोटा सा என்ன लड़का என்ன है, பேச தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. इसको बात करना भी नहीं ஆனா आता, कुछ எனக்கு नहीं ஊழியம் आता। செய்யணும்னு வாஞ்ச ஆண்டவரே. लेकिन जो है उसे நிறைய सेवकाई பேருக்கு करने की ஊழியம் इच्छा செய்யணும்னு थी। ஆசை. இதெல்லாம் बहुत பார்த்த பிற்பாடு பாஸ்டர் ஆரோன் ராஜெல்லாம் பார்த்த பிறகு ஊழியம் கண்டிப்பா செய்யணும்யா. बहुत लोगों को जो सेवकाई करने की इच्छा है, இப்படிப்பட்ட பிளஸிங் இருந்தா கண்டிப்பா ஊழியம் செய்யணும்னு ஆசை. इस प्रकार का ब्लेसिंग होगा तो निश्चय ही सेवकाई करेंगे ஆனா इच्छा வந்து है। பார்த்தா தானே தெரியும் लेकिन आके देखेंगे तो ही तो पता चलेगा எவ்வளவு கஷ்டம். कितनी परेशानी है, कठिनाई है। இவ்வளவு கஷ்டத்தையும் ஜெபம் ஜெயிக்கணும்னா உனக்கு ஜெபம் தேவை. इतनी कठिनाई से जो है आप जय पाना है तो उसकी प्रार्थना जरूरी है। நான் நல்லா ஜெபிப்பதற்கு கர்த்தர் எனக்கு நல்ல மோக்காவை கர்த்தர் கொடுத்தார். मुझे अच्छे से प्रार्थना करने के लिए परमेश्वर ने मुझे मौका दिया। நான் தான் ஜெபம் பண்ணேன், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது मैंने ஆண்டவரே. I want to be with you, dwelling in your presence day and night, spending on your feet, मैं Lord. हमेशा प्रार्थना करता हूँ परमेश्वर कोई भी परेशानी नहीं हो और मैं दिन रात आपके चरणों में प्रार्थना करूं। கர்த்தர் அதை போலவே மாற்றிக்கொண்டு வருகிறார். परमेश्वर ने उसी प्रकार से बदल के दिया सब कुछ। ஆண்டவரோடு கூட get connect with the Lord. परमेश्वर के साथ जो है நிறைய பேர் कनेक्ट होना ஆலயத்துல है। வந்த பிற்பாடு இந்த பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் கனெக்ட் ஆறீங்க. बहुत लोग जो है कलीसिया में आकर के गाना वाना देख करके कनेक्ट हो पाते ஆனா हैं, every day and night लेकिन हर दिन दिन you और have to रात connect with the Lord. आपको जो है परमेश्वर से कनेक्ट होना है। Are you connecting with the Lord? क्या आप परमेश्वर से कनेक्ट हो रहे हैं? You always connect with the network program. आप जो हमेशा जो है नेटवर्क से जो है कनेक्टेड रहते हो, அதுவும் ஃபோன் வந்துடுச்சா அப்பா 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 और वो भी அப்பா. फोन आ जाए तो அந்த ஃபோன் இல்லாம वो फोन के बिना जो है சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணும் खाना வேண்டாம். சில खाना பேர் नहीं चाहिए, कुछ भी नहीं அப்படியே चाहिए। ஃபோனை பார்த்து 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 சில பேர் சாப்பாடு கூட பிள்ளைங்களுக்கு ஊட்டுறது ஃபோனை பார்த்து வைக்க और कुछ लोग जो है खाना बच्चों को खिलाना तो भी फोन को दिखा कर के खिलाते हैं। ஜெபம் முக்கியம். प्रार्थना जरूरी है। பழைய ஏற்பாட்டு கால ஜெபம் வேறு, पुराने नियम की प्रार्थना दूसरी है, இயேசு வருகிற வரைக்கும் இருந்த ஜெபம் வேறு, यीशु मसीह आने तक जो प्रार्थना थी वो दूसरी இயேசு வந்த थी, பிற்பாடு ஜெபம் வேறு. यीशु मसीह आने के बाद में प्रार्थना दूसरी है। ஆனா இந்த காலத்து ஜெபம் लेकिन इन दिनों की प्रार्थना இன்னும் வேறு. और कुछ अलग है। ஏன் இன்னைக்கு பெரிய பெரிய காரியங்களை பெரிய பெரிய மக்கள் சாதித்து கொண்டிருக்கான்னு சொன்னா பிரேயர். क्यों आज जो बड़े लोग बहुत बड़ी चीजों को जो कर रहे हैं बोलने से उसके पीछे प्रार्थना एक रीजन है। பெல்லிகிராம் போய் ஜெபம் பண்ணிட்டு அந்த பெரிய அந்த தாசருடைய பவனத்தை விசிட் பண்ணிட்டு அவரை கர்த்தர் 17th செஞ்சுரியில் உபயோகப்படுத்தினார். बिलीग्राम जी जो है वहाँ पे प्रार्थना किए, परमेश्वर ने उन्हें 17वीं शताब्दी में उन्हें जो है उपयोग அவர் किए। சொன்னாரா, Lord, उन्होंने कहा one more परमेश्वर time, एक और बार, Lord, one परमेश्वर more time, एक और use बार, me one more मुझे time. एक और बार उपयोग कीजिए। முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். घुटने टेक करके प्रार्थना One more किए, time, use me Lord. एक और बार मुझे उपयोग कीजिए, एक और बार, one more time, ஒரு விசை என்னை உபயோகப்படுத்த ஆண்டவரே. एक और बार मुझे भी எத்தனையோ use மக்களை कीजिए। உபயோகப்படுத்தி என்னை உபயோகப்படுத்த. Lord, use me one more time. कितने ही लोगों को आप यूज करते हो, मुझे एक और बार उपयोग कीजिए। அவர் ஜெபம் பண்ணார். उन्होंने प्रार्थना की। கர்த்தர் அது மாதிரி परमेश्वर उसी प्रकार से உலகத்தின் பல பாகங்களில் டாக்டர் பில்லிகிராமை கர்த்தர் दुनिया உபயோகப்படுத்தினார். के कई भाग में जो है डॉक्टर बिलीग्राम जी को उपयोग தீர்க்க किया। தரிசனம் கிடையாது, भविष्यवाणी नहीं थी, பேர் சொல்லி அழைக்கிறது கிடையாது, नाम बोल करके नहीं बुलाते थे, வியாதிக்காக ஜெபம் பண்றது கிடையாது. बीमारी के लिए प्रार्थना नहीं थी। One more time, only preaching the gospel to the एक people. और बार केवल परमेश्वर के वचन को जो है प्रवचन करना है। அமெரிக்கன் மக்கள் கேட்டாங்களா, अमेरिका के लोगों ने पूछा, நோ ப்ராஃபஸி, नहीं कोई தீர்க்க भविष्यवाणी தரிசன नहीं, ஊழியம் இல்ல, भविष्यवाणी की சுகமளிக்கும் सेवकाई வல்லமை இல்ல, नहीं, चंगाई की सेवकाई அற்புதம் नहीं, செய்கிற சக்தி இல்ல. अद्भुत करने का शक्ति नहीं ஆனா है, लेकिन வார்த்தையை கேட்க उस वचनों को सुनने के लिए நீங்க கண்டிப்பா எங்களுடைய நாட்டுக்கு ஒரு முறையாச்சும் எங்களுடைய நாட்டுக்கு தலைவரா மாறணும். आप निश्चय ही हमारे देश के लिए केवल एक बार ही सही जो है लीडर के रूप में போன बदलना 5ஆம் தேதி पिछले 5 ட்ரம்ப் तारीख ஜெயித்தாரு. को அதுபோல எங்களுடைய நாட்டுக்கு ஒரு முறை பில்லிகிராம் அவர்களே நீங்கள் எங்களுக்கு வேண்டும். जो उन्होंने कहा कि हमारे देश में बिलीग्राम जी एक बार तो आपको आना पड़ेगा। அவர் சொன்னாரா, उन्होंने कहा எனக்கு என் ராஜாதி ராஜாவின் ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு டைம் இருக்குது. मुझे जो है मेरे परमेश्वर के लिए का सेवकाई को करने I के know लिए my purpose. मैं अपने जो है पर्पस को जानता God has हूँ। called me परमेश्वर ने मुझे for बुलाया his है ministry. उनकी सेवकाई को करने के Sorry, लिए। I am not having time for माफ that. कीजिए, मेरे पास समय नहीं है, उन्होंने कहा। நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா हमें सब वो चांस मिले तो பட்டம் பதவி பணம்
உடனே ஓடிடும். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ஊழியக்காரர் சொன்ன, பாஸ்டர் உங்களை மாதிரி எனக்கு அமெரிக்கா போகிறது மட்டும் சந்தர்ப்பம் கிடைச்சா அங்கேயே போய் செட்டில் ஆகிடும் பாஸ்டர். किसी ने कहा था कि पास्टर जी आपकी तरह मुझे चांस मिले कि अमेरिका में जाके सेटल हो जाए तो मैं उसे पालूंगा. वो उसे बोला वाला बिग सेवक அப்படியே ஸ்லிப் ஆயிடுவேன் நான். और मुझे मिले तो मैं स्लिप हो जाऊंगा. எனக்கு அப்படி வந்தது. मुझे भी इससे आया. 96 வருஷத்துல எத்தனை விதமான காரியங்கள். 96 वर्ष में जो है बहुत सारे जो कार्य. I have my God. लेकिन मेरे पास मेरे परमेश्वर हैं. அவ்வளவு பெரிய ஊழியங்கள் மக்கள்லாம் செய்தாங்க. அப்படி இல்லாத ஒரு சின்ன ஒரு தீவுல போய் நான் கர்த்தருக்காக यागम பண்ணி ஊழியம் செய்ய. उस प्रकार से बड़ी बड़ी सेविकाई को लोगों ने किया और मैंने कहा कि छोटे से जाकर one more time use me. परमेश्वर एक और बार मुझे उपयोग कीजिए. मैं கருத்தோடு ஜெபிக்கணும். पूरे दिल से जो है पूरे ஜெபம் தேவை. ध्यान से प्रार्थना करनी है. பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு ஜெபம் இருந்தது. पुराने नियम में एक प्रार्थना थी. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு சொன்னாரு, यीशु मसीह आने के बाद all of a sudden one word he has used. என்ன சொன்னாரு? क्या कहा उन्होंने? heavenly father. परलोक के परमेश्वर. இதுவரைக்கும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த தேவன், எலியாவின் தேவன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து இவர் சொல்றாரு heavenly father. अब तक जो है अब्राहम का பரமண்டல இருக்கிற என்னுடைய தகப்பனே. परलोक में रहने वाले கொண்டு வந்து தகப்பனும் பிள்ளையுமாய் அவனை சேர்த்து இருக்கிறார். परमेश्वर जो है पिता और पुत्र को उन्होंने मिलाया. as a father and children. वहां पे जो है पिता और पुत्र के रूप में वो कनेक्शन को दिए. நாம் பிள்ளைகளானால் हम बच्चे हैं तो हालेलुया. உங்க சொத்தை யார் கொடுப்பீங்க? आपकी संपत्ति को आप किसे देंगे? எனக்கு கொடுத்துறீங்களா? मुझे देंगे क्या? உங்க பிள்ளைகளுக்கு தான் உங்க சொத்து. आपके बच्चों के लिए आपकी संपत्ति है. தேவி பிரகாசம் देव प्रकाश जी सोचते हैं क्या? திருவள்ளூர் வீட்டை யார் கொடுக்கலாம்? उस तिरुवल्लुर के घर को किसी देंगे? ரெண்டு பெண்கள் ஒரு மகன். 2 बेटी और एक बेटा है. பிரிச்சு அங்க தான் கொடுப்பீங்க. उसे बांट करके उन्हें ही देते हैं देंगे. மனசு வராது. கர்த்தர் கொடுக்கணும் மனசு வராது. परमेश्वर को देने के लिए मन नहीं आएगा. ஒரு 50,000 இருந்தா வேணா வந்து ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனா என் பிள்ளைங்களுக்கு अगर 50,000 हो तो 1,000 रुपए जो है पास्टर को சொத்து என் பிள்ளைங்களுக்கு தான். मेरी संपत्ति मेरे ஆண்டவர் சொன்ன பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் சொத்துக்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவாகிய நான் என் பிள்ளைகளுக்கு என் சொத்துக்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவோ? परमेश्वर कहते हैं बुरे लोग आप जो है अपने संपत्ति को बच्चों को देते तो मैं अपनी संपत्ति को अपने बच्चों को கொடுத்து दूंगा. கிடைச்ச சொத்து அப்படிதாங்க. मुझे जो संपत्ति मिली है इसी எங்க அப்பா प्रकार से பேரு है. ஜோசப், எங்க அம்மா பேரு நகோமி. ஒரு நயா சல்லி காசு கூட எனக்கு வைக்கல. मेरे पिता का नाम जोसेफ और माता का नाम नयोमी है. उन्होंने एक पैसा मुझे नहीं दिया. मैं नहीं उधार पाया கர்த்தர் என்ன इसलिए. தெரிஞ்சுக்கிறதுனால परमेश्वर ने मुझे चुना என் इसलिए. பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களா. मेरे बच्चों के लिए भी परमेश्वर बहुत सारे बड़े कार्यों को करेंगे. one more time. एक और बार God, परमेश्वर एक और बार ஜெபம் தேவை. प्रार्थना चाहिए. அவர் கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வந்துட்டாரு. उन्हें जो है और थोड़ा नजदीक लेके பரமண்டல आए. இருக்கிற எங்கள் பிதாவே. परलोक में रहने वाले मेरे அதனால पिता. நீங்க போயிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த படத்தை இந்த இந்த ஞாபகம் வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் யாருன்னா செத்தாலும் பரமண்டல எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லாதீங்க. इसीलिए आप इस चीज को याद रखिए जहाँ पे डेथ होता है वहाँ जाकर प्रार्थना मरते परबाडे prayer now changes prayer. वो क्रूस में मरने के बाद में Don't say that prayer, heavenly prayer. परमेश्वर ने जो है प्रार्थना को जो है बदल दिया. नाम का वास्ते जो क्रिश्चियन है वो प्रार्थना वो करेगा, लेकिन जो आत्मा में बड़ा वाला प्रजलोक वो प्रार्थना नहीं करेगा. அவங்க சொல்லுவாங்க நேரத்துல என்னென்ன பிரேயர் பண்ணணும். वो कहते हैं किस किस समय में क्या प्रार्थना करनी है. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய சொல்லி கொடுக்கிறார். परमेश्वर हमें सिखाते हैं कि क्या करना है. பவுல் அதான் நமக்கு சொல்லி. पौलुस ने हमें वैसे ही सिखाया है. पढ़ेंगे எபேசியர் 3 அதிகாரம் इफिसियों के 3 अध्याय में 13 வசனம். 13वें वचन को. அடுத்தது इफिसियों 1 के அதிகாரம் 16 வசனம். என்னது? பவுல் பிரார்த்தனை, the prayer of Paul Saint Paul now. It's not prayer of Jesus. It's not prayer of Abraham. It's not prayer of some other old saint. Now it's a new. वो यीशु मसीह का प्रार्थना नहीं था, वो पौलुस का प्रार्थना. என்ன சொல்றா? क्या कहते हैं वो? அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. யாரை நோக்கி? किसे देख करके? Ephesians chapter 3 verse 19
And words, Ephesians chapter 1, verse 16 onward, that's a prayer. அப்படி படிமா If you see it, படி இதை படி கண்டினியூ பண்ணு. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையால் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நாம் என்னத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம்? நீ வேணா ஒரு காருக்காக வேண்டிக் கொள்ளலாம், ஒரு மோட்டார் சைக்கிளுக்காக வேண்டிக் கொள்ளலாம். நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நினைக்கிறதுக்கும், நீ நினைச்சிட்டு இருக்கிறே எனக்கு இப்படிப்பட்ட வீடு இருந்தா நல்லா இருக்கும், நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலாக மேலாக 100 மடங்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? जैसे सोचते हो उससे भी 100 गुना ज्यादा. நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. आप कुछ भी नहीं बोल रहे हो, यही परेशानी है. இருதயத்தை வெளியே வச்சு பிரசங்கம் பண்ணலாம் சொல்லிட்டு मैं जान दे करके भी प्रवचन देता हूँ तो आप ऐसे ही बैठे रहते. நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் आप जितना मांगते हैं उससे भी ज्यादा, நினைப்பதற்கும் सोचने से भी ज्यादा, மிகவும் அதிகமாய் சொல்லுங்க மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இதான் பவுலின் ஜெபம். ये जो है पॉल की प्रार्थना है. நிறைய 1ஆம் அதிகாரத்துல நிறைய அவருடைய ஜெபம் எல்லாம் வேற. और जो நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் பிள்ளைங்களை ஆசீர்வதி, என் பேத்தி ஆசீர்வதி, என் பேரன் ஆசீர்வதி, என் அண்ணன் ஆசீர்வதி, தம்பி ஆசீர்வதி, என் பிள்ளை ஆசீர்வதி, மாமா ஆசீர்வதி, மாமி ஆசீர்வதி, அத்தை ஆசீர்வதி. और हम प्रार्थना करते हैं तो अपने सारे रिश्तेदारों के लिए प्रार्थना करते हैं. पौल எந்த பேரனையும் சொல்லல, எந்த பேத்தியும் சொல்லல. लेकिन पॉल जो है किसी भी he prayed as the Lord led him. और उसने सबके लिए प्रार्थना. Prayer is very important. प्रार्थना बहुत जरूरी है. The backbone of the Christian people is the prayer. और क्रिश्चियन लोगों का बैकबोन जो है वो प्रेयर ही है. डी डेल्टा माइनर पढ़ी अड़गड़ी पाड़ू. हमेशा एक गीत को गाता हूँ. ఉదయములో లేచి మీ స్వరము వినుట నాకెంత మధురము. ఉదయములో లేచి మీ స్వరము వినుట నాకెంత మధురము. దీనమంతట కొరకై నన్ను సిద్ధపరచు, రక్షించు ఆపత్తు నుండి, రక్షించు ఆపత్తు నుండి. మీ స్వరము వినిపించు ప్రభువా, మీ దాసుడాలకించు. మీ స్వరము వినిపించు ప్రభువా, మీ దాసుడాలకించు. பாவத்தை குறித்து போன தடவை பிரசங்கம் பண்ண. पाप के बारे में मैंने पिछली बार जो है What is a sin? क्या है पाप? நிறைய பேர் சின்னு சொன்னா என்ன நினைச்சோ சொல்றீங்க. बहुत लोग पाप है बोलने से क्या कुछ नहीं कहते हैं. பாவம் தான். ये सब पाप है. அதெல்லாம் குட்டி பாவம். ये सब छोटे छोटे पाप ஆனா हैं. மேஜர் பாவத்தை குறித்து சொன்னேன். लेकिन बहुत बड़े पाप के बारे में मैंने कहा. எனக்குள்ள ஒரு பாடத்தை கற்பித்தார். पवित्र आत्मा ने मेरे अंदर एक पाठ को सिखाया. இத ஜனங்களுக்கு சொல்லு. इसे लोगों को बताओ. நீ சொன்னேல? नहीं बोले हो तो. இதுக்காக அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லு. इसके लिए उन्हें प्रार्थना करने के लिए बोलो. नंबर 1 பாவம் என்று சொன்னா நான் விளக்கம் கொடுத்தேன். என்ன சொன்னீங்க? सबसे पहला पाप है बोलने से मैंने बताया वो क्या है. पान போடக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, पान सिगरेट टीवी सिनेमा नहीं करना है, தலவாக் போடக்கூடாது. இதுதான் சொல்றேன் மேற்பூச்சி இதெல்லாம். हम ये सब ही कहते हैं. ஆனா டீப். लेकिन और गहराई से. நான் சொன்னேன் என்ன சொன்ன சொல்லுங்க யார் ஞாபகம் मैंने இருக்கு? कहा நம்ம சபையில எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. हमारे कलीसिया में आप सभी इसे जान करके रखना தாங்க है. இந்த மேஜர் பாவம் வந்துச்சுன்னா உங்களுக்கு மைனர் பாவம்லாம் வந்துரும் உள்ள. पाप क्या है? अगर मेजर पाप आपके अंदर आए तो माइनर पाप भी आपके अंदर आ सकते हैं. पहला है, நான் இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல பில்லிகிராம் இவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். मैं ये जो मैंने कहा ना बिली ग्राहम जी उनसे सीखा है. hear the word of God. मैं जो है परमेश्वर के वचन को सुनता हूँ. सुनते 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 अதான் சொல்ல மிஸ்ஸிங் த மார்க்.
उन्होंने कहा कि उस चिन्ह को जो है मिस தேவன் करना। என் மீது வைத்த நோக்கத்தை परमेश्वर मेरे पर जो நிறைவேற்ற इच्छा முடியாது रखा போவதே है, பாவம். उसे पूरा नहीं करना भी एक पाप है। What are the purpose God has kept me on me? परमेश्वर ने मेरे लिए क्या उद्देश्य रखा, मेरे ऊपर क्या उद्देश्य रखा நம்ம है। சபையில யாருமே நான் வந்து இது செய்யுங்க அது செய்ய அவங்களா வருவாங்க அவங்களா செய்வாங்க நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பாரம். कलीसिया में मैं किसी को नहीं कहता हूँ आके करे, वो खुद आकर के करते हैं क्योंकि அது परमेश्वर கர்த்தர் उनको கூட जो बोझ ஆவியான दिया है நடத்துகிற ஒரு பாரம். वो परमेश्वर उन्हें இந்த चलाने சபையில वाला एक போய் बोझ நீ है। செய், நீ பாடு துதி வாசு இங்க போய் ஊழியத்துல இப்படி பங்கு பெறு சொல்லி கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर के लिए जो है सेवकाई में भाग लो, परमेश्वर कहते हैं। மார்க் ஆன் யூ ஒரு நோக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने एक उद्देश्य को आपको दिया है, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். उसे आपको जान लेना है। What is the purpose? क्या उद्देश्य है தெரிஞ்சுக்கணும். जान लेना है। परमेश्वर நோக்கம் என்ன? मेरे बारे में उद्देश्य क्या है। நான் அமெரிக்கால எனக்கு விசா கிடைச்சதால நான் போய் அங்க போய் சந்தோஷமா ஜாலியா இருக்கு. मुझे वीजा मिल गया जो तो मैं अमेरिका जाके वहां से रहा हूं। நோக்கம் क्या ये मेरा उद्देश्य है? हाँ। नहीं, இருக்கலாம். 1000 அமெரிக்கா ஆசீர்வாதம் இருக்கலாம். हो सकता है अमेरिका का आशीर्वाद हो मुझे, அந்த மாடலில் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் நிறைவேற்ற. That is my purpose. लेकिन अंडमान में परमेश्वर की सेवकाई को पूरा करने वाला उद्देश्य रखा है और वही मेरा उद्देश्य है। வைத்த நோக்கம் ஆண்டவரே அந்த நோக்கம் பரிபூர்ணமாக வேண்டும். परमेश्वर ने जो मेरे ऊपर उद्देश्य रखा है वो जो है पूरा होना है। And number second, और दूसरा है taking the boundaries. जो अपने बाउंड्रीज को जो है उसे पार करना है। यार நிறைய பேர் பிரசங்க செய்ய கூப்பிடு. बहुत लोग जो है प्रवचन करने के लिए मुझे बुलाते हैं, இங்க சபையில பிரசங்கம் பண்ணுவாங்க, இங்கே அந்தமான்ல சொல்லுவாங்க, कहते हैं कि यहाँ अंडमान में भी मेरे कलिशा में आके प्रवचन ஆண்டவர் எனக்கு कीजिए। ஒரு பவுண்டரி கர்த்தர் கொடுத்திருக்கார். परमेश्वर ने मुझे एक सीमा को दिया हुआ है, அந்த பவுண்டரி वो सीमा அதுக்குள்ள நான் இருந்து ஊழியம் நான் கண்ட மாதிரி அங்க போய் இங்க வாய் வச்சு அங்க போய் இங்க வாய் வச்சு இங்க போய் வாய் வச்சல ஒரு பவுண்டரி. उस सीमा के अंदर रह करके मुझे सेवकाई करना, उसके अंदर ही मैं அந்த बैठा பவுண்டரிக்கு हूं। ஓவர்டேக் பண்ண மாட்டேன். उस सीमा के वो जो है उल्लंघन करके बाहर नहीं जाता। ஓவர்டேக் பண்ண என்ன ஆகும்? और उसे ओवरटेक करूंगा तब क्या होगा? கார் ஓட்டே போறீங்க லைன்ல போகணும் ஒழுங்கா போகணும். ஓவர்டேக் பண்ண வந்தா அவ்வளவுதான் நீ டேக்கப் ஆயிடுவே. कार चला के जाते हैं तो अपने लेन में चलाना है, अगर ओवरटेक करोगे तो क्या होगा पता है? हे परमेश्वर, எனக்கு போட்டு நீ போட்டு வைத்த வேலியை நான் தாண்ட கூடாது ஆண்டவரே. आपने जो मेरे लिए रेलिंग को बनाया है उसे मैंने ही लांघना है प्रभु। அதான் ஜெபம். वही प्रार्थना है। முதல் பிரார்த்தனை ஆண்டவரே पहली प्रार्थना, என்ன தெரிந்து உன் நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அதுக்கு உதவி செய். आपने जो उद्देश्य मेरे लिए रखा है उसे पूरा करने में मेरी मदद करो। நான் வேலியை தாண்ட கூடாது. और दूसरा है मेरी सीमा को मैं ना लांघूं। அடுத்தது अगला, எனக்கு ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். मेरी एक जो सीमा को परमेश्वर ने அந்த बनाया हुआ है, எல்லைக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். उस सीमा के अंदर जो அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே उस आशीर्वाद के अंदर வீட்டிலே प्रवेश करना கர்த்தர் है। உனக்கு ஒரு எல்லையை கர்த்தர் आपके கொடுத்திருக்கிறார். घर में एक सीमा को परमेश्वर ने दिया है। உன்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் உன்னுடைய परिवार में, சொந்தக்காரர்கள் அந்த எல்லைகளுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். आपके बच्चे और रिश्तेदारों के बीच में जो सीमा के बीच में परमेश्वर ने एक उद्देश्य को रखा है आपके लिए। எல்லை ஆண்டவரே நான் மீற வேண்டாம். मेरी जो மீறக்கூடாது. सीमा दी है परमेश्वर उसे मुझे नहीं लांघना है। நாலாவதாக और चौथा है rejecting God and his word. परमेश्वर और उनके वचन को जो है तिरस्कार करना। rejecting அதாவது தேவனுடைய வார்த்தை வேண்டாம். इसका अर्थ है परमेश्वर का वचन नहीं चाहिए। I don't need God and God's word, मुझे but I need evil and satanic. मुझे परमेश्वर और परमेश्वर का वचन नहीं चाहिए कहना। ஆதாம் அதான் சொன்னான். आदम ने भी वही कहा। அவர் சொன்னார் இருக்கட்டும் இப்ப பிசாசு என்னோட பேசுது அதுதான் எனக்கு தேவை. उसने कहा वो रहने दो, अब शैतान जो बात करता है वही मुझे चाहिए। rejecting God and his word. परमेश्वर और उनके वचन को रिजेक्ट करना। காலையில அதுதான் வந்து எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். सुबह सुबह जो है वही वचन जो परमेश्वर ने मुझे दिया। சுருக்கமா ஒரு வார்த்தை மட்டும் வச்சுட்டு और इस बड़े मैसेज को बहुत ही सारांश में मैं जो कहना चाहता हूं, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य के पहले 16th word. अध्याय Revelation chapter 1 verse 64 16. वचन। தமது வலது கரத்தினாலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒருத்தருக்கு அப்படிதான் இந்த மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்ச உடனே அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிட்டாரு. और उसके मुख से चौकी 2 धारी तलवार निकलती है। उसी प्रकार इस रेवलेशन के चैप्टर को पढ़ के जैसा रहता है वो चित्र को बना दिया। ஒரு படம் வரைஞ்சிட்டாரு. और उसी प्रकार सूर्य का एक जो है वो चित्र बनाए। அந்த நாக்கு
வெளியே நீட்டி और उस जीभ को बाहर निकाल करके அங்க ஒரு அது பட்டயம் போல வச்சு ரெண்டு பக்கம் கூராக்கி ஆண்டவர் நாக்க வெளியே நீட்டி और जो है उस जीभ को दो धारी तलवार की तरह वहां बना करके वो வெளிப்படுத்தல रखे। இருக்க அந்த அதை எடுத்து அப்படியே படத்தை போட்டு அதை கொஞ்சம் பேர் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க उस प्रकाशित वाक्य के उस बोले गए वचन के अनुसार எந்த जो है, படத்தை பார்த்தாலும் வணங்குவானுங்க யாரை பார்த்தாலும் வணங்குவானுங்க ஏன்னா உலகமே அப்படிதான் இருக்குது क्योंकि सारी दुनिया ऐसी ही है, ரிஜெக்ட் காட் परमेश्वर को त्यागना। ஆனா ஆண்டவர் வார்த்தை இருக்குது लेकिन परमेश्वर का वचन है, எதற்காக இருபுறமும் கட்டுப்பட்டயா वो किसके लिए दो धारी तलवार है। ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரசங்கத்துல ஒவ்வொரு ரகசியம் வச்சுட்டு இப்ப நான் போயிட்டே இருக்கிறேன் मैं हर एक प्रवचन में हर एक बार एक रहस्य को बोल करके मैं चला जाता हूँ। பாருங்க இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ये दो धारी जो है तलवार, நான் சுருக்கமா சொல்ல அடுத்த முறை செய்தியை விவரமா சொல்றேன் मैं संक्षिप्त में बोलकर अगली बार जो है अच्छे से बोलूंगा। இத சில டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பாளர்கள் இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க इसे जो है कुछ ट्रांसलेटर्स जो इस प्रकार से इसका जो है ट्रांसलेट किए हुए हैं। எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை हिब्रू के 4 अध्याय के 12वें वचन எபிரேயர் में, 4 அதிகாரம் 12 வசனம் हिब्रू के 4:12 में, எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை எல்லாம் சொல்லுங்க परमेश्वर के वचन, வாயை திறந்து பேசுங்கம்மா अपने मुंह खोल करके बात कीजिए। தேவனுடைய வார்த்தை யார் வார்த்தை किसकी என் बात வார்த்தை है? உன் வார்த்தை உங்க அப்பா வார்த்தை உங்க மாமா வார்த்தைலாம் கிடையாது தேவனுடைய வார்த்தை किसी और का नहीं, परमेश्वर का वचन। ஜீவனும் ஜீவன் எல்லாம் சொல்லுங்க जीवन, என்ன வல்லமையும் ஜீவனே இல்லாதவன் உள்ளதாயும் சொல்றீங்க ஜீவன் இருக்குதா இல்லையா जीवन உங்களுக்கு है नहीं है क्या? தேவனுடைய வார்த்தை எப்படி? परमेश्वर का वचन, ஜீவன் சொல்லுங்க जीवन, ஜீவன் जीवन, ஜீவனுடைய பேசணும் செத்து போன மாதிரி பேசக்கூடாது मरे हुए की तरह नहीं बात करनी है। வல்லமையும் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த இருபுறமும் பட்டயத்திலும் கருக்குள்ள கருக்கானதுமாயும் அப்படின்னா இருபுறமும் டூ எட்ஜ்டு ஸ்வார்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டுருக்கோம் दो धारी तलवार, ஆனா சில டிரான்ஸ்லேஷன்ல ஒரிஜினல்ல लेकिन कुछ ट्रांसलेशन में ரெண்டு பக்கமுள்ள ரெண்டு வாய் दो तरफ जो है दो मुंह, ரெண்டு பக்கமுள்ள ரெண்டு வாய் दो एक मुंह का दो तरफ, दो ஒரு तरफ है। பட்டயம் இருக்குது एक तलवार है ரெண்டு பக்கத்துல ரெண்டு வாய் और दोनों तरफ दो मुंह हैं। அதான் ரெண்டு பக்கத்துல இருக்க ரெண்டு இருபுறமும் கருக்குள்ள ரெண்டு பட்டயத்துல ரெண்டு புறம் பட்டயம் ரெண்டு பக்கத்துல இருக்க ரெண்டு வாய் और दो धारी तलवार में दोनों तरफ दो मुंह हैं। दो वहाँ पे मुंह। कहेगा அந்த दोनों मुंह वो दोनों मुंह एक ही बात को बात करना है ஒரே வார்த்தையை பேச வேண்டும்। என்ன மூவ் அது क्या मुंह है वो? சில பேர் சொல்லுவாங்க காலையில ஒரு பேச்சு பேசுவான் சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுவான் कुछ लोग सुबह एक बात करते हैं और शाम को एक बात करते हैं, காலையில தான் அப்படி பேசிட்டு போனா சாயங்காலம் இப்படி. அது வேற और सुबह एक बात किए शाम को एक बात किए, இது पूछने से வேறன்னு वो சொல்லுவாங்க. दूसरा காலையில है, ஒரு ये பேசுவான், दूसरा है சாயங்காலம் कहते हैं। பேசுவான். அப்படி மாறக்கூடாது ऐसा नहीं ஒரு बदलना ஆளே है। மாத்தி மாத்தி பேசுற ஒரே வார்த்தை एक ही व्यक्ति जो है बदल बदल के நம்மள बात ஒரே नहीं வார்த்தை करना है। பேசணும் हम सब एक ही बातों को करना है। ரெண்டு வாயின்னு சொன்னா दो मुंह बोलने से ஆண்டவர் ஏற்கனவே சில வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக வச்சிருக்கிறார் परमेश्वर कुछ एक बातों को वाचा के रूप में रखे हुए हैं। கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் பெருக செய்வார் परमेश्वर आपको हर चीज में जो है वृद्धि करवाएंगे। இப்போ ஒரு வாய் கூட திறக்கல अब एक मुंह भी नहीं खुला। आमीन, இஷ்டம் இல்ல हालेलुया। இஷ்டம் இல்ல அதனால क्योंकि इच्छा नहीं है इसीलिए मुंह नहीं खोले हैं। ஒரு வாய் சொல்லிட்டு एक मुंह ने कहा கர்த்தர் உன்னை பெருகவே परमेश्वर ஆனா तुम्हें இங்க जो இருக்க है और வாயை நான் वृद्धि அப்படி देगा। மூடிட்டு இருக்கேன் लेकिन यहाँ जो मुंह है वो मुंह இந்த बंद வாயை है। தான் கர்த்தர் சொல்றாரு इस मुंह को परमेश्वर कहते அவர் हैं। சொல்லும் பொழுது वो जब बोलते हैं तो அந்த வாய் இந்த வாயும் சேர்ந்து சொல்லும் ஆமென் கர்த்தர் என்னை பெருக वो செய்வார் मुंह और ये मुंह मिलकर के बोलता है हाँ हालेलुया। परमेश्वर मेरा वृद्धि करेंगे। ஆமென் எகிப்துள்ள வியாதியும் ஒன்றையும் உனக்கு நான் வர பண்ணேன்னு சொன்னா ஆமென் எனக்கு அது கிடைக்கவே கிடையாது வாதை என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது इजिप्ट की बीमारी तुम्हें नहीं आएगी बोलने से आप அவர் कहना है आमीन, मुझे वो நீ नहीं வாயில मिलेगा। சொல்றதா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் वो जो कहते हैं आप अपने मुंह से बोलते समय वो दोधारी तलवार के रूप में बन जाती है। அதுதான் பவர்ஃபுல் அப்பதான் ஹீலிங் நடக்குங்க वही पॉल ने कहा तभी जो चंगाई होगी। கர்த்தர் உன்னை வாலாக்காமல்
परमेश्वर இப்பதான் வாயெல்லாம் தெரிஞ்சிருக்குது सर बनाएगा। இந்த வாயை தான் நான் கேட்டேன் इसी जबान को मैंने पूछा, ஏற்கனவே சொல்லிடுச்சு एक मुंह पहले से बोल அந்த சொன்ன दिया। வார்த்தையை பைபிள்ல எழுதி இருக்குது बोली गई वचन बाइबल में लिखी है। அந்த வாய் சொன்ன ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை, வாயில சொன்ன வார்த்தை பைபிள்ல எழுதி, அந்த வார்த்தை உன் கையில் இல்ல உன் வாயில வர வேண்டும்। परमेश्वर ने जो बोला वचन बाइबल में लिखा है, वो बाइबल में नहीं आपके मुंह से आनी है। ஆசீர்வாதத்துல இது ஒரு ஃபார்முலாங்க। आशीर्वाद का ये एक फॉर्मूला है। हालेलुया हालेलुया। ஆண்டவர் சுகமளிக்கிறது। परमेश्वर चंगाई देने वाले परमेश्वर है। சகல வியாதியை குணமாக்கும் தேவன்। सारी बीमारियों को जो है ठीक करने वाले परमेश्वर। பரலோகத்துல பன்னி காய்ச்சல் வராது। क्योंकि परलोक में जो है वो बुखार नहीं आता है। There is no swine flu at heaven. There is no swine flu or heaven. परलोक में जो है स्वाइन फ्लू नहीं होती எந்த है। ஜுரம், மலேரியா ஜுரம், டெங்கி ஜுரம், இப்போ வந்து குரங்கு ஜுரம் கூட பரலோகத்துல வராது। परलोक में डेंगू, பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்வது போல பூலோகத்துல என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுவதாக। जिस प्रकार से परलोक में परमेश्वर की मर्जी हो, इस पृथ्वी में भी परमेश्वर की मर्जी की। उन्होंने छुआ, उसने छुआ சுகமாவே और वो जो है चंगाई को पाएंगे। ஹalleluya। हालेलुया। அவர் சொன்னதை उन्होंने जो बोला, நீ வாயில பேசும்போது தான் तुम अपने मुंह से बोलते समय ही கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீ சொல்ல வேண்டும்। परमेश्वर ने जो वचन को बोला उसे आपको बोलना है அது திருப்பி 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 சொல்லணும்। और उसे दोबारा दोबारा से பிசாசு repeat சொல்லுவான் करना இதெல்லாம் है। நடக்காது சொல்லுவான்। शैतान कहेगा ये सब नहीं होगा, இயேசுவின் நாமத்தினாலே लेकिन यीशु मसीह के नाम से சொல்லி தாங்க நீங்க முன்னாடி இருக்கிற அந்த பில்டிங் இதெல்லாம் பார்க்கறோம், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல எல்லாமே மாறிடும்। அப்படி சொல்லி 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 come on चर्च உங்களுக்கு காரியங்களை உங்க பிள்ளைகளை பத்தி பேசுங்க, உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பத்தி பேசுங்க। आपके आशीर्वाद के बारे में बात कीजिए। பிசாசு இது செய்றான் அத பத்தி பேசாத। नो कंप्लेंट अबाउट शैतान क्या करता है उसके बारे में बात मत कीजिए। உன் பிள்ளைகளை குறித்து பேசாத। आपके बारे में, आपके बच्चों के बारे में बात कीजिए। உனக்கு நல்ல காலம் வரணுமா? आपको अच्छे दिन आने हैं क्या? எதிர்காலம் உனக்கு உண்டு சொல்லுங்க। भविष्य तुम्हारे लिए है। எதிர்காலம் உனக்கு உண்டு। भविष्य तुम्हारे लिए பிள்ளைகளை है। கர்த்தர் ஆசீர்வதிப்பார்। तुम्हारे बच्चों को பொல்லாத परमेश्वर பிள்ளைகளை மாற்றுவார்। बुरी चीजों से परमेश्वर बदलेंगे। கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு परमेश्वर ने कहा आपका जुबान वो दूसरा मुंह है, ये दूसरा मुंह है ना कहे। இது நாரவாயியா? ஆமா நாரவாய் பேசாத। Hallelujah. Rejecting God and God's word is a sin. परमेश्वर और परमेश्वर के वचन को त्यागना एक पाप है। Number 5 और पांचवा है pursuing with the network of the evil. जो है बुरी शक्ति के नेटवर्क में जो है फंसना। இப்ப நிறைய பேர் அதான் பிசாசு செய்திருக்காங்க। अब जो है बहुत लोगों के साथ शैतान यही कर रहा है। எனக்கு எல்லா விதமான எக்யூப்மென்ட் கர்த்தர் கொடுத்திருக்காரு। मुझे सारी प्रकार के जो इक्विपमेंट्स है நான் போய் परमेश्वर ने வாங்குறதை दिया விட है। தேவ கிருபையினால கர்த்தர் அவங்க வச்சு கிஃப்டா கொடுக்குறாங்கன்னு வைங்களேன்। मैं जाके नहीं खरीदता हूँ, जो परमेश्वर की कृपा से लोग गिफ्ट में मुझे देते हैं। ஆனா இதெல்லாம் लेकिन ये सब தேவனுக்கு மகிமைக்காக, परमेश्वर की महिमा के लिए है। हालेलुया हालेलुया। அந்த ஃபோன் அந்த ஐபேட் எல்லாமே वो फोन, वो आईपैड सब कुछ जो ஆனா है। சில நெட்வொர்க்ல பிசாசு வலையை விரிச்சு வச்சிருக்கான்। लेकिन कुछ नेटवर्क में शैतान जो है फोन नोंडी ने கடவுள் வார்த்தையை பேச பாக்குற நீ उस जाल को फैला के रखा है, हमेशा जो है फोन में அது देखता சில है। பேருக்கு சில பேர் திட்டாதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு। சில ஊழியக்காரங்க யூடியூப்ல போடுறது மற்ற பாஸ்டர் மற்ற ஊழியத்தை திட்டத்துக்காகவே அவன் பார்க்கறான், அதுல ஒரு சந்தோஷம்। அது ஆண்டவர் சந்தோஷம் அடைய மாட்டார், சாத்தான் சந்தோஷம்। यूट्यूब में जो है कुछ सेवकों के बारे में बुरा बोलने के लिए वो जो वो सब करते हैं, परमेश्वर नहीं उसे पसंद करते हैं। நான் பார்க்கவே மாட்டேன், मैं उसे कभी नहीं देखता हूँ। எதிராக ஆண்டவருக்கு எதிராக பேசுகிற எந்த வார்த்தையும் परमेश्वर के विरुद्ध में की जाने वाली कोई भी बात கேட்கவே கூடாது। नहीं सुनना है। ஸ்டாப், रुक जाओ। உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேலி போட்டுடணும்। तुम्हारी जिंदगी में एक बाउंड्री को बनाओ அந்த வேலையை மீறக்கூடாது। और उस बाउंड्री को ना लांघो। பிசாசுடைய அந்த வலையில மாட்டிக்கொள்ளாத। शैतान के उस जाल में ना फंसो। எத்தனை பேர் சொல்றீங்க? कितने लोग कहते हैं ஆண்டவரே परमेश्वर நான் என்னுடைய நோக்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது, मैं मेरे उद्देश्य को मिस नहीं करना है। இந்த 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 ஆலயத்தில் நிறைய பேருக்கு சில நோக்கத்தை கர்த்தர் इस கொடுத்திருக்கார்। आलय में परमेश्वर ने कई लोगों के लिए कई ஆனா उद्देश्य को दिया है। சாத்தான் அந்த நோக்கத்தை உங்க கீழே தள்ளி துதிக்கிறவங்களை துதிக்காதபடி பண்ணுவான், வேதத்தை படிக்காதபடி பண்ணுவான், ஆலயத்தில் ஊழியம் செய்யாதபடி பண்ணுவான்। அவன் பண்ணிட்டு அவன் கையை தூக்கி சிரிப்பான்। ஆண்டவர் அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்ன, பேதுருவே
எல்லாவற்றையும் நீ அன்பாய் நேசிக்கிறாயா? उस दिन परमेश्वर ने और पतरस से पर- पूछा, आप मुझसे प्रेम करते हो क्या? நீ என்ன நேசிக்கிறாயா ஊழியம் செய். तुम मुझसे प्रेम करते हो तो उससे विकाई करो. எழுதி வச்சுக்கோங்க. उसे பாவம் சொன்னா लिख के रख लीजिए. பாஸ்டர் ஆனா இது வந்துச்சுன்னா உனக்கு குடி இல்ல, இது நீ செய்ய தவறிட்டு சொன்னா உனக்கு எல்லா பாவம் உனக்கும் உன் வாழ்க்கையில உன் வீட்டுல வந்து நிரம்பி अगर आप इसे करने से चूक जाओगे तो सारे प्रकार के पाप आपके घर में भर जाएंगे. மிஸ்ஸிங் த மார்க். அப்படின்னா குடிகாரனுக்கு அவன் மார்க்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டிலா குடிச்சிட்டு இருப்பான். சாத்தான் அவனை அடி பணிஞ்சு அப்படி வச்சிருக்கான், அடிமையாக்கி வச்சிருக்கான். எடுத்த உடனே கையில சம்பளம் வாங்கின உடனே முனிசிபாலிட்டி போயிட்டு போய் சம்பளம் வாங்கணும், உடனே சாராயம் கடைக்கு விடுவான். பிசாசு மாட்டி வச்சிருக்கான் நெட்வொர்க்ல. जो शैतान है वो पीने वाले को जो है महीने के पहली तारीख को जो वहां लेके जाता है, शैतान उस नेटवर्क में फंसा के रखा है. மக்களா இருந்த ஒரு சில பேரை கர்த்தர் விடுதலையாக்கி लेकिन उस प्रकार के அவருடைய एक பிள்ளைகளை लोगों को மாற்றிருக்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து மகனே மகளே. ஹalleluya. अपने बच्चे के रूप में பிசாசு बना है. நெட்வொர்க்ல இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். शैतान की नेटवर्क से छुटकारा है को दिलाया है. हालेलुया. பிரேயர் பண்ணணும். இந்த 5 பாயிண்ட் வச்சு நீங்க ये பிரேயர் 5 पॉइंट्स को रख के प्रार्थना करनी है. காலையில மொழி ஜெபம் பண்ணணும். காலையில எழுந்தபோது ஜெபம். सुबह उठते साथ ही प्रार्थना करनी है. அவரோடு கூட ஒரு இன்டிமேட், அதாவது परमेश्वर के साथ एक संबंध நான் बनाना சொல்லுவேன், है. मैं कहता हूँ நிச்சயதார்த்தம் ஆயிடும். मंगनी हो जाती है, அதான் ஞானஸ்தானம். वही बपतिस्मा है. ஹலோ சொந்தக்கார மாமா மாமி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு, நான் கர்த்தரை இயேசு ஏற்றுக்கொண்டேன். सब रिश्तेदारों को बुला करके कहना है कि सब देखो मैंने यीशु मसीह को अपना लिया है. நிச்சயதார்த்தத்தோட அப்படி நிக்கிறது இல்ல. मंगनी के साथ ऐसे खड़े नहीं रहना है, கையை பிடிச்சு கொடுப்பாங்க. हाथ को पकड़ के देते हैं. சாதி शादी करवानी है, ஏனையும் मिलना है. ஒரு நாள் வரும், एक दिन आएगा நீங்களும் நானும் ஆத்தும மணவாளனோடு இணைக்கப்படும் आप நாட்கள் और हम வருகிறது. जो है हमारे आप இயேசுவோடு கூட இணைக்கப்படுவோம். இயேசுவே என்று சொல்லி நீ கதறினா அப்பவே வந்து அவர் முன்னாடி நிப்பா. எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அந்த இயேசு உங்களுக்கு காட்சி அளிப்பார். यीशु मसीह के साथ जुड़ने के बाद यीशु मसीह कहेंगे तो वो आपके सामने आकर சரி, के खड़े होंगे. இப்போ நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? अब मंगनी हो गया, शादी हो गई, अब क्या? சாப்பாடு. खाना. உனக்கு மட்டன் பிரியாணி முடிஞ்சா மட்டன் பிரியாணி போடு. आपको अगर हो सकता है तो मटन बिरयानी डाल सकते हैं तो मटन बिरयानी இல்ல डालो. விதவிதமா சாப்பாடு போனா போடு. अगर कई प्रकार के आप खाना दे सकते हो तो खाना दो. எவ்வளவு நாள் வரைக்கும் விருந்து கொடுக்கலாம்? कितने दिन तक जो है वहाँ पे சொல்லுங்க. feast देना है. உங்ககிட்ட பேசுறதே இல்ல, நான் பெரிய பிரசங்க பண்றேன். मैं आपसे बातें ही तो कर रहा हूँ. எத்தனை நாள் விருந்து கொடுக்கலாம்? कितने दिन जो है वहाँ पे பிளஸ்னா சொல்றாங்க. Party அவங்களும் அவங்க கணவனாரும் சேர்ந்து 3 நாள் தான் விருந்து கொடுப்பாங்க. அவங்க 2 பிள்ளைங்களை கல்யாணம் நடந்தாலும் 3 நாளைக்கு 3 दिन जो है वो खाना வீட்டுல விருந்து கொடுப்பாங்க. खिलाएंगे. 3 दिन उनके घर में जो है वो वहाँ पे पार्टी அவங்களுக்கு देंगे. கெபாசிட்டி 3 நாளைக்கு. उनकी कैपेसिटी 3 दिन நான் சொல்றது है. என்னன்னா, मैं कहता हूँ விருந்து எப்ப கொடுக்கலாம் தெரியுமா? पार्टी कब देना है पता? எனக்கெல்லாம் ஆசை, मेरी உங்களுக்கு इच्छा है. எப்பவுமே விருந்து கொடுக்கணும் எனக்கு ஆசை. आपको हमेशा पार्टी देने की इच्छा है मेरी. கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆசை எனக்கு. देते ही रहना है इच्छा है मेरी. எவ்வளவு வசதி இருக்குதோ कितनी आपकी அவ்வளவு ताकत விருந்து. है. நான் சொல்ற விருந்து பிரியாணி இல்ல, நான் சொல்றது அன்பும் சந்தோஷம் சமாதானம் சுகமும் मैं जो செழிப்பும் भोजन दावत ஆண்டவர் கொடுக்கிற விருந்து. मैं जो दावत की बात कर रहा हूँ परमेश्वर जो देंगे वो दावत. சரி, நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, விருந்து ஆயிடுச்சு, அப்புறம் எங்க போலாம்? अब जो है मंगनी होगी, शादी होगी, दावत होगी, आप कहाँ जाएंगे? कहाँ जाइए? कहाँ जाएंगे? ஹனிமூன். हालेलुया. அப்பதாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. तब जो है एक दूसरे को जो है जानते हैं, जान पाते हैं. ஒரு காலத்துல அப்படிதான் சர்க்குரும் பார்வதி அம்மான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிற நிமித்தமாக தலைமுறைகளை கர்த்தர் உருவாக்கினார். उन्होंने एक दूसरे को जाना, उस प्रकार से उनकी वंश बढ़ी. அற்புதம், அற்புதம். ரைட். அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. वो एक दूसरे को समझ लिए. புரிஞ்சுக்கணும்னு சொன்னா समझना है बोलने से, குடும்பத்தோட இருந்தா புரிஞ்சுக்க முடியாது. परिवार के साथ रहेंगे तो नहीं जान पाएंगे. கொஞ்சம் தனியா போகணும். वो अलग से जाना है. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல். நான் சொல்றது இந்த அனிமோனில் ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம். मैं जो कहता हूँ वो ये सुहाग रात नहीं, परमेश्वर के साथ रहने वाला அவருடைய अनुभव. பிரசன்னத்திலே மகிழ்கிற ஒரு அனுபவம். उनकी प्रसन्नता में जो है मैं खुश होने वाला एक अनुभव. Thank you, Jesus. Hallelujah. हालेलुया. அதுக்கு அடுத்தது என்ன? उसका अगला क्या है? அழகா உங்களுக்கு சொல்லி விடுறேன் बच्चे பாருங்க. हैं. நிச்சயதார்த்தம், கல்யாணம், இணைதல், मंगनी, அப்புறம் शादी, சாப்பாடு, उसके बाद दावत, அப்புறம் ஹனிமூன், उसके ஹனிமூனுக்கு बाद அப்புறம் सुहाग சொல்லுவாங்களா? रात, उसके बाद बच्चे. அவருக்காக பிள்ளைகள் என்ன செய்யணும்? उनके लिए बच्चों को जो அதானே? है
சிசிலர்ஸ்ட்டு உங்கள் 2 பிள்ளைங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணி எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டேன் மாரநாத ராஜாவின் சபையில் சாட்சியாக நிற்பான்னு சொன்னேன். அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிச்சேன். ஓடி ஓடி எங்கெங்க ஓடி ஓடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி 2 பேருக்கும். ஏன் இந்த தலைமுறைகள் மாரநாத ராஜாவின் சபைக்கு வேண்டும் வேண்டும். क्योंकि सारे वंश जो தலைமுறைகள் தலைமுறைகள் கர்த்தரை துதிக்க வேண்டும். सारे वंश எத்தனை தலைமுறைகள் ஏமாற்றி செஞ்சிருக்காங்க. हालेलुया கர்த்தருக்கு நான் ஒருவனே அல்லவா படைத்தேன். परमेश्वर தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க. देव भक्ति वाले संतति जो है वहां बनाने के लिए. हालेलुया हालेलुया. உங்க பிரசன்னத்தில் இறகில்லாமல் பறக்கின்றேன். உங்க சமூகத்தில் நான் சொல்றது அவருடைய சமூகம். பிரசன்னத்தில் குறைவில்லாமல் வாழ்கின்றேன். என் தஞ்சமா. எத்தனை பேர் உண்மையில போய் உண்மையை कितने लोग सच्चाई से தனியா போய் कहते பாடி हैं? இருக்கீங்க? अकेले में ही गाते அதுக்கு हैं. தாங்க நான் கிட்டார் கத்துக்கிட்டேன். इसीलिए मैंने गिटार सीखा அவரோடு கூட இணைவதற்காக. उनके साथ जुड़ने के लिए. Prayer brings victory. प्रार्थना जो है जय को लाती है. ஜெபம் பண்ண ஜெயமே கிடையாது. प्रार्थना नहीं है तो जय नहीं है. எல்லா நேரத்திலும் ஜெபியுங்க. सभी समय में प्रार्थना कीजिए. அமைதியோடு இருங்க. शांति से रहिए. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். सही समय आने पे परमेश्वर आपको அமைதியோடு ऊंचा காத்திருங்க. उठाएंगे. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் உயர்த்துவார். शांति से इंतजार कीजिए. सही समय आने पे கங்கார परमेश्वर படுவதில்லை. उठाएंगे. கலங்க வேண்டாம். आप दुखी न हो. ஹalleluya. हालेलुया.